இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற போர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த போர்டை ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பொருள் போதுங்க. நம்ம வீட்டில் பழைய லெமன், காஞ்சு போன லெமன் இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சமாக அந்த லெமன் மட்டும் 1/4 பகுதி கட் பண்ணி எடுத்தால் போதும். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அந்த பேக்கிங் சோடாவையும் அந்த லெமனையும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும், எல்லா அழுக்கும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும், பேக் சைடில் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நீங்கள் இந்த லெமன் தோலை வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும். நம்ம நார்மலாக என்ன தான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சாலும் சரி, ப்ரஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சாலும் சரி, இந்த போர்டுடைய அந்த இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து போகவே போகாது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லெமனுடைய தோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடுக்குகளில் இந்த லெமன் தோல் வந்து ஈஸியாகவே உள்ளே போகும். ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமன் தோல் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரஷ் போட்டு கூட தேய்க்க முடியாது, ஸ்க்ரப்பரும் உள்ளே போகவே போகாது. ஸோ அழுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும். ஸோ லெமன் தோலும் இந்த பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது எல்லா பகுதிகளையும் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு அழுக்கு இருக்கவே இருக்காது. ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.